Hi people. ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏஐ அப்படிங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏஐ மூலியமா உங்களுடைய பிசினஸ் நீங்க என்டையரா ஆட்டோமேட் பண்ணி நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டே காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது உண்மையாவே பாசிபிளா? நீங்களே நினைச்சு பாருங்க, நான் ஒர்க்கே பண்ணாம இன்னொரு மெஷின் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்து நான் காசு சம்பாதிக்கிறது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுக்குறேன். நீங்க உங்களுக்குள்ள திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, இது பாசிபிளா இல்லையா அப்படிங்கறத மட்டும். இதுக்கான ஆன்சரை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி I just want to ask one simple question to you. What is your own understanding of automation? நிறைய பேர் பிசினஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டே தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிசினஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நான் எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் நான் என்னோட ஒரு ஏஐ டூலை மாதிரி டெவலப் பண்ணா போதும், அந்த டூல் எனக்கான எல்லா வேலையும் பார்த்துரும், அதுக்கப்புறம் எனக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ராங்கான மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டு யாரெல்லாம் பிசினஸ் ஆட்டோமேஷன் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களோட கோர்ஸ் எல்லாம் ரொம்ப லேக்ஸ்ல பே பண்ணி போய் கத்துக்கிட்டு யூஸ்லெஸ்ஸா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ஒரு பிசினஸ் ப்ரோக்ராம் காட்டி போயிருந்தேன். அங்க ஒருத்தர் ஒரு சூப்பர்வான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. ஏன்னா இதை பத்தின கன்ஃபியூஷன் எனக்குமே இருந்துச்சு. இந்த மாதிரி மக்கள் போய் ஏமாத்துக்கிட்டு இருக்காங்களே, ஒருவேளை நான் தப்பா நினைக்கிறேனோ அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு. இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஆன்சர் கிடைச்ச மாதிரி கோயம்புத்தூர்ல அங்க ஒரு ஸ்பீக்கர் இந்த ஆன்சரை கொடுத்திருந்தாரு. அந்த ஆன்சர் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் ஆட்டோமேஷன்ங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஆட்டோமேட்டிங் யுவர் என்டையர் பிசினஸ் அண்ட் யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். பிசினஸ் ஆட்டோமேஷன்ங்கிற கான்செப்ட் எதனால வந்துச்சு அப்படின்னா, 10 பேர் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல ஒரு மெஷினை வச்சு 2 பேர் ஒர்க் பண்ற அந்த ஒரு கான்செப்ட் தான் பிசினஸ் ஆட்டோமேஷன் கான்செப்ட். ஆனா நிறைய பேர் நான் காசு போட்டு மெஷினை மட்டும் வாங்கி வச்சா போதும், மத்த எல்லா வேலையும் ஏஐ பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ராங்கான மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ உலகத்துல இது பாசிபிள் அப்படிங்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டா இட் இஸ் நாட் பாசிபிள். உங்களோட பிசினஸ் நீங்க இல்லாம ஒரு வாரம் ஒர்க் பண்ண முடியும், பட் ஒரு மாசம் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு மேல imagine the mindset that your workers will be having when you are not around in your own area. உங்களோட workers-கோட மைண்ட் செட்டும் உங்களோட மைண்ட் செட்டும் வேற. நீங்க உங்க பிசினஸ் மேல கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க workers-ஓட மைண்ட் செட் அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்னோட டே டு டே லைஃபுக்கு காசு சம்பாதிக்கணும், அதுக்காண்டி வேலை பார்க்கறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர அவங்க கிட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கவே இருக்காது. அந்த கமிட்மெண்ட் அவங்களுக்குள்ள நம்ம வளர்த்து விடுறதுக்கு 24/7 நம்ம அவங்க கூடயே இருந்து அவங்க அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்களா அப்படிங்கறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பனா மட்டும்தான் நீங்க உங்க பிசினஸ்ல த்ரைவ் ஆக முடியும். ஒரு 1 வீக் உங்க பிசினஸ்ல இருந்து ஹாலிடே எடுத்து போயிட்டு வரீங்க, அந்த டைத்துல உங்க பிசினஸ் ரன் ஆகுது அப்படின்னா அது இட் இஸ் a normal way of automating the business. பட் கம்ப்ளீட் பிசினஸ் ஆட்டோமேஷன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும்னா அது பாசிபிளே கிடையாது. என்னதான் இன்னைக்கு ஏஐ வந்தாலும் அந்த ஏஐ மூலமா பாசிபிள் அப்படின்னா அதுவும் பாசிபிள் கிடையாது. ஃபியூச்சர்ல என்ன நடந்தாலும் சரி அதுவும் பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்றது எல்லாரும் இன்னொரு ஹியூமன் பீயிங் காண்டி ஒர்க் பண்றோம். So a human being can be satisfied only when the other human being gives that kind of an empathy. அதனால தான் நம்ம ரீசன்ட் நடந்த ஒரு பாட்காஸ்ட்ல கூட ஃாதர் he was emphasizing more on the empathy with the human being. அதாவது நான் என்னோட ஒர்க்கை யாருக்கு மெஷினுக்காண்டி பண்ணல, மெஷினை யூஸ் பண்ணி நான் இன்னொரு ஹியூமன் பீயிங் காண்டி தான் பண்றேன். A human being can understand more of me rather than of the machine. அதனால இன்னைக்கு இருக்கிற உலகத்துல என்னதான் ஏஐ பெரிய பெரிய ஒர்க் எல்லாம் பண்ணாலும் at the end ஒரு பிசினஸை கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்றது வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் போடுறாங்க. அதாவது ஒரு மெஷினே கார் ரெடி பண்ணுது, ஒரு மெஷினே ஃபுல்லா மொபைல்ஸ் ரெடி பண்ணுது. அந்த மாதிரி ஆட்டோமேஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அதுக்கான ரிசோர்சஸ், அதை யூஸ் பண்ண போற பீப்புள் யாரு, அது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் இட் இஸ் நாட் பாசிபிள். இது நான் உங்களுக்கு ஒரே ஒரு காஷன் மட்டும் தான் கொடுக்கணும் விரும்புறேன். நிறைய பேர் நான் உங்களுக்கு பிசினஸ் ஆட்டோமேஷன் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க, போங்க, ஆனா லேக்ஸ்ல பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா சத்தியமா பே பண்ணாதீங்க. ஏன்னா பிசினஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஒரு ஸ்கேம் தான். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது போயிட்டு காசு செலவு பண்ணிருக்கீங்களா, இல்ல வேற யாராவது உங்களை ஏமாத்தி இருக்காங்களா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்காக நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கல, மத்த பீப்புள் தெரிஞ்சுக்கிறட்டும். அப்பனாதான் நீங்க உங்களுடைய லைஃபை ஷேர் பண்ணும்போது மத்தவங்க இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல போய் விழுகாம இருப்பாங்க. Thank you guys, see you tomorrow in the next video.